பார்க்கு இந்த சைட் சீனுக்காக வந்தோம். அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே அது இருக்குது, பல பக்கம் போகிற மாதிரி. அது என்னன்னாக்கா ஒரு மால், பெரிய மால் இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கு 2.5 கிலோமீட்ரு. அது பார்த்தோன்னா ஒரே ரோடு தான். மக்கள் யாருமே டேக்ஸியில் எதுலேயும் போகிற மாதிரி தெரியல, எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. எல்லாம் கேம்ஸ் ஒரு பகுதியில் இருக்குது. அது பேர் என்ன, பிள்ளைங்க கேம்ஸு, அப்புறம் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. பாருங்க, கேம்ஸ் விளாண்டுருக்காங்க. ஒரு பெரிய ஆட்களும் கேம்ஸ் விளாட்றாங்க, சின்ன ஆட்களும் கேம்ஸ் விளாட்றாங்க. 2 பக்கம் மரம், ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. விதவிதமான கேம்ஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் வந்தாக்கா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. கேம்ஸ் தான் ஃபுல்லாக. வண்டர்ஃபுல். எஸ், ஐஸ்கிரீம் கடை இருக்குது. இங்கே பாருங்கள், கையில் விளாட்றோம், பாலில் கேம் வச்சுக்கிறாங்க. என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. இது வின்டரில் வந்தாண்டாக்கா இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சம்மர்லேயே கடுமையான கூட்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நடந்த விட இந்த இடம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் ரிவர் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சாவா ரிவர். இது அந்த சாவா ரிவர் பக்கத்தில் இந்த வாக்கிங் ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. நாங்கள் இதில் தான் போகிறோம். இப்போ 3 கிலோமீட்டருக்கு நடந்தே போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ பஸ் இருக்குது, பஸ்ஸை யூஸ் பண்ணல. ஐஸ்கிரீம் கடை, பாப்கார்ன் கடை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் எல்லா கடையும் இருக்குது. அதுபோல் பிள்ளைங்க விளாட்றதுக்கு கடுமையான கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரே இடத்துல இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ் கேம் வச்சுருக்காங்க. சும்மா இந்த த்ரில்லிங் கேமை வச்சுருக்காங்க. கொஞ்சம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. படத்துடைய சீடியெல்லாம் இன்னும் இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெண்ட்டுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாப்கார்னு இங்கே சுட்டுக்கிட்டு இருக்குது. வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. இங்கே இருங்க, பார்க்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம டெய்லி நடந்தோம்னாக்கா ஈஸியாக 10 கிலோ 20 கிலோ குறைச்சிடலாம். நான் இங்கே ஒரு விஷயம் நினைக்கிறேன். இங்கே பெரும்பாலும் பெண்களும் ஆண்கள் எல்லாருமே சரி, பார்த்த வகையில் வந்து பெரிய லெவலில் உடம்பு வந்து தடிச்சு போயிடல, எல்லாம் ஸ்லிம்மாக தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், மேபி. ஏன்னா அதிகமான ஆளுக்கு வந்து இங்கே வந்து நடைப்பயணம் ஜாஸ்தியாக மேல் கொண்டு இருக்காங்க, நடந்துக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னென்னு சொன்னாக்கா, அவங்களுடைய ஃபுட் கல்ச்சர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து சோறு திண்டாலாம் வயிறு போடுங்கிறதெல்லாம் பொய்க்கதை. சோறு தின்ட்டு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டாக்கா அதெல்லாம் சரியாயிடும். மற்றபடி ஜென்ரலாக சைக்கிள் வந்து அதிகமாக ஓட்டுறாங்க. ஈவன் வந்து ஃபுட் டெலிவரி எல்லாமே சைக்கிளாக தான் இருக்குது பார்த்த வகையில். கிட்டத்தட்ட இது போகுது போல், நல்லா எக்ஸசைஸ் பண்ணாமல் போல் இருக்குது, என்னன்னு தெரில. செல்ல போனாக்கா ஸ்ட்ரீட்டுக்கு போகுது. இங்கே வந்து எல்லார்ட்டையும் பார்த்து என்னன்னு சொன்னாக்கா, நாய், ஆளுக்கு ஒரு நாயை வச்சுக்கிட்டு அலைகிறானோ, சில ஆளுக்கு 2 நாயெல்லாம் வச்சுக்கிறானோ, என்ன கருமன்னு தெரில. இது ஒன்று தான் இங்கே உள்ள பிரச்சனை. மற்றபடி எல்லாம் கிளியராக இருக்குது.
பாருங்கள், கிராண்ட் கேசினோ Belgrade. இந்த சூதாட்ட இதே வச்சுருக்காங்க இங்கே அஃபிஷியலாகவே. Still how many minutes required to reach? சைக்கிள் ட்ராக் தனியாக இருக்குது, நல்லா இருக்குது. இது மாதிரி இதில் நடக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன ஒரு ஊருக்கு நடந்து போகும்போது இப்படி தான் இருந்துச்சு. கிரிக்கெட் விளாண்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் பக்கத்தில் இருந்தானோம், பார்த்தா 10 கிலோமீட்டர் காட்டு வயல்லாம் தாண்டி வந்தோம். அப்போ வந்து காட்டு வயலுக்குள்ள வந்தோம். இப்போ ரோட்டில் சில இடத்துல லைட் இருக்குது, சில இடத்துல லைட் இல்லை. பெரிய பெரிய மரங்களும் நல்லா அடர்ந்து ரொம்ப இதாக இருக்குது. சைக்கிள் ட்ராக் தனியாக இருக்குது. இது ஒரு பார்க்குன்னு கூட சொல்கிறாப்புல. ஆனால் இது எல்லாம் புதுசாக டெவலப் பண்ணுது. சிட்டி உள்ளுக்குள்ளே தான் எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் வந்து சிம்பிளாக நடக்கிறாங்க இங்கே. கிளவி சின்ன பிள்ளை எல்லாருமே அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். அந்த சத்தம் கேட்குது பாருங்கள். நம்ம ஊரில் மழை காலத்தில் அந்த ஒரு சத்தம் கேட்கும்ல, பூச்சி உள்ள சத்தம், அது போல் சத்தம் ஒன்று வருது. அப்பா, இன்னும் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு வழியாக நாங்கள் எங்களுடைய இடத்த வந்து அடைய போகிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் 3.5 கிலோமீட்டர் நடந்துருக்கோம் இன்றைக்கி தான் இந்த ஒரு ஸ்டிச்சில் ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. நம்ம அங்கெல்லாம் ஒரே வேலைன்ட்டு இருப்போம். அதனால் எங்கேயும் நடக்க முடியாது, பண்ண முடியாது. இங்கே வந்து அது மாதிரி கிடையாது, ஒரு வேலையும் கிடையாது. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, ரவுண்ட் அடிக்க வேண்டியது. ஸோ இது மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம்டாக்கா கொஞ்சம் உடம்புல வந்து ஃபிட் ஆகலாம். இல்லைன்னு சொன்னால் படுத்தான் தூங்கண்டாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. காசு சேவ் பண்ண நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எனர்ஜியாக இருப்போம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னாக்கா லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் for watching Legendary Discovery.